கருண் நாயர் அவருக்கு கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். பட் த கண்டிஷன் இஸ் வெரி சீரியஸ் நவ். இந்த மேட்ச் நம்ம லூஸ் பண்ணிட்டோம்னா இந்த சீரீஸே நமக்கு லூஸ் ஆயிடும். அப்படிங்கிற பட்சத்துல போன மேட்ச் ரெண்டுத்துலயுமே அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு பால்ஸ் நிறைய வேஸ்ட் பண்ணியிருந்தாரு தான். ஹி ட்ரைட் இஸ் பெஸ்ட். ஐ ஓன்ட் சே தட் அவர் சரியாவே விளையாடல அப்படின்னு. பட் அந்த ஒரு டாப் கிளாஸ் கிரிக்கெட் நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்தியா ஏ விசஸ் இங்கிலாந்து ஏ அப்படிங்கிறதுக்கும் இந்தியா விசஸ் இங்கிலாந்துங்கிறதுக்கும் இருக்கிற அந்த ஒரு மைனர் டிஃபரன்ஸ் அவர் இன்னும் அடாப்ட் பண்ணல அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவர் அவுட் ஆன எல்லா விக்கெட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கேட்ச்னால. சோ அந்த ஃபீல்டருக்கும் அந்த ஒரு பால் அடிக்க வேண்டிய அந்த டிஸ்டன்ஸுக்கும் அந்த அந்த ஒரு டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் நீங்க பண்ணும்பொழுது அவர் இன்னுமுமே இதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் கிரிக்கெட்டுக்கான அந்த ஒரு கால்குலேஷன் அடிக்கிறதுனால தான் நல்ல ஒரு டைவோல் ஒரு மைல்டு மூவ்மெண்ட்லயே அவரை விக்கெட் எடுக்க முடிஞ்சிடுது. ஓகேங்களா? மோர் ஓவர் ஒரு ப்ரெஷர் அக்கஸ்டம் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் போர்டை நல்லா மூவ் பண்ணி கொண்டு போற மாதிரி லாங் இன்னிங்ஸ் விளையாடுறாரு. அதுதான் எல்லாருமே பண்றாங்க. ஜடேஜாவோட இன்னிங்ஸ்லாம் எக்ஸலண்டா இருக்கு. பட் சில நேரங்கள்ல அந்த ஸ்கோர் போர்டை வந்து ஒரு ஃபியர் இல்லாம ஒரு ரிஸ்கி ஷாட்ஸ் இல்லாம மூவ் பண்ணி கொண்டு போற அபிலிட்டி அவர்கிட்ட கொஞ்சம் கம்மியா தெரிஞ்சுது. சோ இது வந்து இந்த மேட்ச் ஒரு மஸ்ட் வின்னுங்கிறதுனால சுதர்ஷன் அவரோட கொஞ்சம் பெட்டரா இருப்பாங்கன்ற நம்பிக்கையில எடுத்திருக்காங்க. அண்ட் ஹி ப்ரூவ்ட் பை ஸ்கோரிங் 50 as well.